ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியான ரோட்டு கடை தக்காளி தண்ணி சட்னி. ரோட்டு கடை அப்புறமா சின்ன இட்லி கடைகள்லாம் இந்த சட்னி வச்சுருப்பாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி. இட்லியோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி. செய்யறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய விதமான சட்னி ரெசிபி நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ரொம்பவே டேஸ்டியான ஒரு தக்காளி சட்னி இன்னைக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சட்னி அரைக்கிறதுக்காக நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் 7-8 காஞ்ச மிளகாவை நான் ஒரு 15 நிமிஷமா ஊற வச்சிருக்கேன். இதை நம்ம முதல்ல சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 சின்ன வெங்காயம். இது சின்னதா இருக்கிறதுனால நான் ஒரு 15 எடுத்திருக்கேன். பெருசா இருந்தா ஒரு 10 போல போதும் உங்களுக்கு. இது கூட பாத்தீங்கன்னா ஒரு 5-6 பூண்டு பல்லையும் சேர்த்து கொடுக்கலாம். இதோட சட்னிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சிட்டு வரலாம். இப்ப இந்த மாதிரி நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம். இதுல ஒரு 3 தக்காளி எடுத்துக்கங்க. நல்ல பழுத்த தக்காளியா இருக்கணும். இதை சேர்த்துக்கலாம். இப்ப மறுபடியும் நம்ம அரைக்க போறோம். இந்த தடவை அரைக்கும் போது தக்காளி நல்லா அரையிற மாதிரி நம்ம அரைச்சு எடுக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி நம்ம நல்லா அரைச்சு எடுத்துக்கணும். இப்ப அடுத்ததா சட்னி தாளிக்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் போல உளுத்தம்பருப்பு, கொஞ்சமா கருவேப்பிலை, இதோடையே ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், இதெல்லாம் சேர்த்து தாளிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சு அந்த வெங்காயம் தக்காளி விழுது எடுத்துக்கலாம். அதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்துட்டு இப்ப நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். இந்த சட்னி கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தாதான் நல்லா இருக்கும். நான் ஒரு 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்திருக்கேன் இதுல. இப்ப அடுப்பை சிம்மிலேயே வச்சுட்டு நம்ம ஒரே ஒரு கொதிக்க விடணும். இதை நம்ம ரொம்ப கொதிக்க வச்சிடக்கூடாது. லேசா அந்த கொதி வரும்போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்ப லேசா அங்கங்க கொதி வருது. இந்த டைம்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப ரொம்பவே சுவையான தக்காளி தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லியோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் அனுப்புங்க.